ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்ன்றது வந்து பார்க்கலாம். இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எந்த ப்ரைஸ்க்கு வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து பூஜா யூனிட் வரும். பட் என்னென்னா இந்த வீடியோவில் வந்து பூஜா யூனிட் வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா கிச்சன் வந்து செப்பரேட்டாக போட்டிருப்போம். ஏன்னா வீடியோவோட லென்த் வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி. அதனால் பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வேறு பேக்கேஜ் வந்து கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஒரு 1 lakhல தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மெட்டீரியல் வந்து அதோட நெக்ஸ்ட் பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம். இது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakhஸில் வந்து கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 1.8 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. 1.8 கிட்ட வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா ப்ரொஃபைல் லைட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பேக்கேஜில் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் எதுவுமே வந்து நாங்கள் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு பேக்கேஜில் வந்து இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் வந்து குறிப்பிட்ட மெட்டீரியல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளெயின் டோர் அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதில் நிறைய ஐடியாஸ்லாம் வந்து கொடுப்போம். அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து வேலைகள்லாம் வந்து பண்ணுவோம். ப்ரொஃபைல் ஷட்டர், அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் லைட், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். இந்த ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து போடணுமா அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். ஒரு பேக்கேஜில் வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து போடுறது போடாதது வந்து உங்களோட விருப்பம். ஏன்னா இதில் வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து கிடையாது. ஏன்னா இந்த பேக்கேஜில் வந்து இந்த மெட்டீரியல்லாம் வந்துடும், இந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1.5 lakhs வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்ன்றது வந்து எல்லாமே தெரிஞ்சிருது. இப்போ ஸ்கொயர் ஃபீட் கேல்குலேஷன்லாம் போகும்போது ஸ்கொயர் ஃபீட் கேல்குலேஷன்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கு இந்த ஹேண்டில், இந்த லேமினேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்ச்சஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த எட்ஜ் பேண்டிங், இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் என்னென்னா நீங்கள் அதுலேயே கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் பேக்கேஜ் வந்து நீங்கள் போனீங்கன்னா பெஸ்ட்டு. பேக்கேஜ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கையில் வந்து காசு வந்து அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து போய் அப்பப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் லோன் வாங்கி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா பேக்கேஜில் வந்து போயிடுங்க. அந்த பேக்கேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் நார்மலாக ஸ்கொயர் ஃபீட் கேல்குலேஷன்லாம் போகும்போது வந்து அப்பப்போ வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ கொட்டேஷன் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கொட்டேஷன் வந்து ஆட் ஆகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன வந்து அப்பப்போ வந்து இது வேணும் அது வேணும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹேண்டில் வந்து எனக்கு ஜி ப்ரொஃபைல் வேணும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்சிடி ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து வாங்குறது பெரிய விஷயம் வந்து கிடையாது. அதில் வந்து ஒர்க்மேன்ஷிப் பண்ணுறது வந்து அதிகமாகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ ஸ்கொயர் ஃபீட் கேல்குலேஷன்லாம் போனீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ ஒரு 2 lakhஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5 கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா போய்டும். நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவே நீங்கள் பேக்கேஜில் வந்து போனீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்லேயும் வந்து போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இனிஷியலாக வந்து கம்மியாக இருக்கும், வர வர வந்து அதிகமாகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இதில் வந்து டேண்டம்லாம் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் கேல்குலேஷன் போகும்போது வந்து டேண்டம் யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், அப்புறம் வந்து போக போக வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இப்போ கேஷ் வந்து அதிகமாக கையில் வச்சுருக்கோம், ஒரு 1.5 lakhஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 lakhஸில் வந்து முடியுது அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இவ்வளோ தான் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, இதுக்கு மேலே வந்து தாண்டக்கூடாது அப்படின்னா ஓவரால் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணிவிட்டு அதுலேயே ஸ்கொயர் ஃபீட் கேல்குலேஷன் எடுத்துக்கிட்டு பேக்கேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா எந்தெந்த மெட்டீரியல் வந்து போட போகிறோம் அப்படின்றது வந்து முன்னாடியே வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னா 3, 4, 5,000 இல்லை 10,000 வந்து அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன்ன்றது வந்து வரும். பெருசாலாம் வந்து பார்த்திங்கன்னா வராது. இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 1 lakhல வந்து 6 months முன்னாடியே வந்து பிளான் பண்ணோம். ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பூஜா யூனிட்டோட சேர்த்து 1.5 lakhs கிட்ட வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 40,000 கிட்ட வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரொஃபைல் லைட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர். ஏன்னா ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து ரொம்ப காஸ்ட்லி. பட் என்னென்னா இதோட கிச்சன் ஃபினிஷிங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி அந்த ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து வரும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து புரியும். ஆக்சுவலாக வந்து இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் 6 tandems வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம். பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5 tandems தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்தது. ஒரு டேண்டம் வந்து மீந்துடுச்சு. அதுக்கு தான் அந்த டேண்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை யூனிட்டில் வந்து போட்டிருப்போம். இல்லை பூஜை யூனிட்டில் வந்து போடல அப்படின்னா அந்த பேக்கேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது வந்து அடிஷ்னல் ஒர்க் வந்து பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா அந்த டேண்டம்க்குண்டான அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மைனஸ் பண்ணிடுவோம். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அதோட கிச்சன் டீட்டெயில்ஸ். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் பிஃபோர் வந்து எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட கிச்சன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து க்ளீன் எக்ஸ்ப்ளனேஷன்ன்றது வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து சிம்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து கொடுத்துருப்போம். ஒரு பேண்ட்ரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து லாஃப்ட் யூனிட். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி அவன் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். பட் என்னென்னா ஒரு யூனிட் தான் வைக்கிறதுனால டோர் வந்து பாதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் எலக்ட்ரிக்கல் லைட்டிங் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஷ் ட்ரைனர் வச்சு கொடுத்துருக்கோம். இதில் கீழே பேஸ் யூனிட்டில் வந்து 5 tandems வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஆயில் புல் அவுட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இதில். யூனிட் இந்த பூஜை யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்லேயே கொடுத்துருக்காங்க. அது வந்து கிச்சன் டைனிங். இந்த ஃப்ரிட்ஜு பக்கத்தில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை யூனிட்ன்றது வந்து இருக்கும். கீழே வந்து 2 doors வந்து கொடுத்துருக்கோம். அந்த டேண்டம் கிச்சனில் வந்து வேணான்னு சொன்னதுனால தான் இந்த இடத்துல வந்து போட்டுவிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.